ஹலோ, நமஸ்காரம். இன்னைக்கு மடிப்பாக்கம் சுந்தரி மேமேத்து கிச்சனில் பொதுவாக ஹோட்டலுக்கு போனாலே சில பேர் ரவா தோசை தான் ஆசையாக சாப்பிடுவா. அதை எப்படி வீட்டிலையே நம்ம பண்ணலாம் ஈஸியாக அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ரவா தோசை பண்ணுறதுக்கு இந்த கப்பால் ஒரு கப்பு ரவா எடுத்துட்டுருக்கேன். ரவா அளந்த அதே கப்பால் அரை கப்பு அரிசி மாவு, அரை கப்பு கோதுமை மாவு. மைதா சாப்பிட்றவாளாக இருந்தாக்கா அரை கப்பு கோதுமைக்கு பதில் மைதா போட்டுக்கலாம். குட்டி ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் ஜீரகம், அதே ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம். மாவு கொஞ்சம் தாங்கிறதுனால நான் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் போட்டுருக்கேன். நீங்கள் எடுக்கிற மாவுக்கு தகுந்த மாதிரி மிளகு ஜீரகம் எல்லாமே போட்டுக்கோங்க. ஒரு 4 முந்திரி பருப்பை 1-2 உடச்சி போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையை கிள்ளி போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் 1, ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடியாக நறுக்கி. இந்த மாவுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். உப்பை போட்டுட்டு ஒரு 200 டம்ளரால் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணியை விட்டு நல்லா கரைச்சி வச்சிடலாம். கட்டிலாம் இல்லாமல் நல்லா ஒத்தாப்பில் கரைச்சி வச்சிடணும். கரைச்சி வச்சுட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு இதை நல்லா தட்டை போட்டு மூடி வச்சுட்டு ஊற வச்சிடணும். இப்படியே ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும். இப்போ அரை மணி நேரம் ஆகிடுத்து. இந்த மாவு ஊறினத்தில் கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. மறுபடியும் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணியை விட்டுக்கலாம். தண்ணி விட்டு கரைச்சிட்டு உப்பு போடலைன்னா கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கோங்க. ஏன்னா தண்ணி விட விட உப்பு குறைச்சலாக இருக்கா மாதிரி தெரியும். இந்த அளவுக்கு நீர்க்க வச்சுக்கணும் இந்த மாவை. ரொம்ப தண்ணியை விட்டு கரைச்சிட்டோம்னாலும் வாக்கிறதுக்கு ஒழுங்காக வராது. அதனால் இந்த அளவு இருந்தால் போதும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு ட்ராப் எண்ணெயை விட்டுட்டு ஒரு வெங்காயத்தை பாதியாக கட் பண்ணிவிட்டு அதால் அந்த எண்ணெயெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோம்னா ஈஸியாக எடுக்கிறதுக்கு வரும் தோசை. வெங்காயத்தை மாவுலேயே போட்டுட்டும் வாக்கலாம், இல்லைன்னா இது போல் வாத்தாலும் நல்லா இருக்கும். ஒரு தடவை வாக்கும் போதும் ரவா தோசையை மாவு நல்லா கலந்து விட்டுக்கணும், இல்லைன்னா அடியில் ரவா தங்கிக்கும். அதனால் ஒரு தடவையும் கரண்டியால் நல்லா அடி விட்ட கலரிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விடணும் மாவு. பார்த்த உடனே எண்ணெயை விடாமல் ஒரு நிமிஷம் கழித்து எண்ணெயை விடணும். ஓரளவு மேலே பார்த்தா வெந்தா மாதிரி இருக்கும். அந்த டயத்தில் எண்ணெயை விட்டோன்னா நல்லா கிறிஸ்பாக வரும். கொஞ்சம் இதுக்கு தாராளமாக தான் எண்ணெயை விடணும். எண்ணெயை விட்டுட்டு அடுப்பை கொஞ்சம் சிம்மிலேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்ல கரகரன்னு வரும் ரவா தோசை. மீடியம் ஃப்ளேம்லலாம் வச்சுட்டோம்னாக்கா அடியில் உடனே செவந்துடுத்தேன்னு எடுத்தோம்னாக்கா அவ்வளோவா கரகரப்பு இல்லாமல் இருக்கும். அதனால் கொஞ்சம் சிம்மில் வச்சு இந்த ரவா தோசையை பண்ணினோம்னாக்கா நல்ல கிறிஸ்பாக கிடைக்கும். இந்த அளவுக்கு செவந்ததும் நம்ம எடுத்துடலாம். இதை திருப்பி போடணுன்னு அவசியம் இல்லை, நல்லா வெந்திருக்கும் மேலேயும். அதனால் அப்படியே மடக்கி போட்டுட்டு எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். என்னோடது சின்ன தோசை கல்லாக இருக்கிறதுனால சின்ன சின்னதாக வாத்துருக்கேன். இதுவே பெரிய கல்லாக இருந்ததுன்னா ஹோட்டலில் இருக்க மாதிரியே நல்லா பெருசு பெருசாக வாத்துக்கலாம். பார்க்கறதுக்கு ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்ற ரவா தோசை மாதிரியே இருக்கும். இதே போல் மீதி இருக்கிற எல்லாமாவையும் நம்ம வாத்து எடுத்துக்கலாம். இதுக்கு தேங்காய் சட்னி சாம்பாரோடு சாப்பிட்றதே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரவா தோசை சாப்பிட்றதுக்காக நம்ம ஹோட்டலுக்கு தான் போகணுன்றது இல்லை. நினச்ச உடனே ஒரு அரை மணி நேரத்தில் அந்த ரவா ஊறுற நேரம் தானே தவிர 5 நிமிஷத்தில் தோசை வாத்துடலாம். நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.